அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அது கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அனுபவ மொழி, நாம் யாரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்குரிய படம் கொடுக்கப்பட்டிருக்கு. படிப்பு என்பது நெருப்பு குச்சிதான். ஆனால் விறகு நல்ல விறகாக இருந்தால் அதிலிருந்து எத்தனை மடங்கு நெருப்பு வருகிறது. புத்தியிலே 3 வகை உண்டு: கற்பூரம், கரித்துண்டு, வாழமட்டை என்று. கற்பூரம் காட்டிய உடனே பற்றி கொள்ளும். அடுத்தது என்ன இருக்குது? கரித்துண்டு. விடிய விடிய நெருப்பை போட்டு ஊதினால் கரித்துண்டு பற்றி கொள்ளும். வாழைமட்டை என்ன செய்தாலும் பற்றி கொள்ளாது. இதில் என்ன கருத்து சொல்கிற வராருன்னா, இந்த மாணவர்களுடைய நிலை படிப்பு சம்மந்தப்பட்ட செய்திகளும் பொருந்தும், எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு கற்பூரம் அப்படின்னு சொன்னால் சில பேர் உடனே பற்றிருக்கும். அதை சொன்னால் சில பேர் புரிந்து கொள்வார்கள். நன்மை இது தீமை எது எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார்கள். சிலர் புரியாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பலமுறை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாழமட்டை போன்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனை அறிவுரை சொன்னாலும் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதற்கு படிப்பு மாணவர்களும் இருக்கக்கூடிய நிலை எல்லாவற்றையும் இது சொல்கிறார். அடுத்தது, பசுமையான மரத்தில் கூர்மை இல்லாத ஆணி கூட பளிச்சென்று பயந்துவிடும். கிணற்றில் விழுந்த பாம்பை கூட எடுத்து வெளியே விடும் பண்பான ஞானிகள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. கடிக்கின்ற பாம்புக்கும் அடைக்கலம் தருகின்ற இந்து துறவிகளின் நடுவே தாம் தீண்டாமலே கடிக்கும் பாம்பு மனிதர்கள் ஏனராலும். நம்பக்கூடியாதவனை நம்பி கெடுவதும் தவறு, நம்பக்கூடியவனை நம்பாமல் கெடுவதும் தவறு. உலகத்தில் தாங்கள் பிறந்ததையே எண்ணி சிலர் வருத்தப்படுவது நியாயம்தான். இரக்கம் இல்லாதவனிடம் பணம் போய் சேர்கிறது, பணம் இல்லாதவனை இரக்கம் பிடித்து ஆட்டுகின்றது என்று சொல்லக்கூடிய அனுபவ மொழிகள். இதற்குரிய படங்களும் பாடல்களும் உங்களுக்கு பின்னால் இணைக்கப்படும். நன்றி, வணக்கம்.